friends, welcome to Chezhiyan food court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான இன்ஸ்டன்டான ரெசிபி பார்க்க போறோம். என்ன அதுன்னா ஜிலேபி. வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்புல வந்துட்டு ஒரு panல சக்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. சக்கரை வந்து நல்லா கரையணுங்க. கரைஞ்சிட்ட அப்புறமா இதுக்கு பாகெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒற்றை பதம் இருந்தால் போதும். அப்பதான் அந்த ஜிலேபி வந்து அதுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகும். ஓகே, இப்போ இந்த சக்கரைலாம் நல்லா கரைஞ்சிட்டே வருதுங்க. சக்கரை கரைஞ்சிட்ட அப்புறமா அடுப்பை வந்து லோவில் வச்சுருங்க. அது கொஞ்சம் திக்காகிறதுக்காக. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கணும். நான் அது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லா வந்துட்டு ஒற்றை பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க அந்த ஃப்ளேவருக்காக. ஸோ ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. நம்ம அது கூட வந்து லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். அப்போ தான் அது சீக்கிரமாக வந்துட்டு அந்த சக்கரை இருக்காமல் இருக்கும். அப்போ தான் இந்த தண்ணி பதத்துலேயே இருக்கும் அப்படியே. ஓகே, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. ஓகேங்க, இப்போ வந்து சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேங்க. கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா வந்துட்டு மைதா. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நம்ம மைதா யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு விஸ்கில் வந்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப தண்ணி ஏறக்கூடாது, அதை நம்ம ஜிலேபி பிழிய முடியாது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் நான். ஓகே, இப்போ நல்லா எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அது கூட வந்துட்டு நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆரஞ்சு கூட சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த மாவு தயாராகிடுச்சு பாருங்கள். ஓகே, இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாவு கவரோ இல்லைனா வந்துட்டு பால் கவர், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஊற்றிடுங்க. ஓகே, ஊற்றிட்டு நல்லா டைட்டாக அதை வந்து ஏதாச்சும் ரப்பர் பேண்டோ நூலோ வச்சு கட்டிடணும். அப்போ தான் அந்த மாவு வந்து வெளியில் வராமல் இருக்கும். ஓகே, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் வந்து கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பிழியறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஜிலேபி பிழிஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா கை அப்படியே சூடாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நல்லா பிழிஞ்சிருங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வந்து லோவில் தான் அடுப்பு வைக்கணும். அது வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம திருப்பி போடணுங்க. கலர் வந்து கொஞ்சம் நல்லா அந்த ப்ரௌன் மாதிரி வரணும். கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் ஜிலேபி வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகே பாருங்கள், அந்த கிறிஸ்பினஸ் வருது பாருங்கள். ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கிறிஸ்பினஸ் வந்த உடனே அதை வந்து நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம அந்த சக்கரை பாகில் வந்து போட்டுட்டு ஒரு 15 செகண்ட் இருந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அது வந்து 2 பக்கமும் நல்லா அந்த சக்கரை தண்ணி வந்து நல்லா ஊறிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் அந்த மாதிரி ஜிலேபி மாதிரி பிழிஞ்சிட்டு நல்லா கிறிஸ்பியாக எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான ஜிலேபி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.